என்பது சீர்திருத்தங்களாக இருக்கலாம், மாற்றங்களாக இருக்கலாம். புரட்சி என்பது என்ன அப்படின்னா, நேரு சொல்றார், அந்த குட்டையையே மூடிவிட்டு புதிதாக ஒரு குட்டையை வெட்டி நாம் தண்ணியை உருவாக்குவது, சுத்தப்படுத்துவது என்பதுதான் புரட்சி என்பதை நேரு திரு மகள் இந்திரா காந்திக்கு எழுதியது புத்தகமாக இருக்கிறது. யார் தெரியுமா? நான் சமூக சீர்திருத்தவாதி அல்ல. நான் யார்? பெரியார் சொல்லுகிறார், நான் ஒரு அழிவு வேலைக்காரன். உலகத்திலே ஒரு தலைவன் தன்னை அழிவு வேலைக்காரன் என வெளிப்படையாக அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒரே தலைவன் தந்தை பெரியாரை தவிர வேறு எவரும் கிடையாது. பெரியார் சொல்லுகிறார், நான் அழிவு வேலைக்காரன். அழிவு வேலைக்காரன் என்றால் என்ன பொருள்? கிணறிலே விஷத்தண்ணி வருகிறது, அந்த விஷத்தண்ணியை சுத்தப்படுத்தி விஷத்தண்ணி இறைத்துவிட்டு புதிதாக தண்ணீர் எடுத்து தருகிறவன் சீர்திருத்தவாதி. நான் யார் தெரியுமா? பெரியார் சொல்லுகிறார், அந்த கிணறையே மூடிவிட்டு புதிதாக கிணறு வெட்டி தண்ணீர் எடுப்பது ஒரு சமூக புரட்சியாளருடைய வேலை. எனவே தான் அந்த அறிவு வேலைக்காரன் புரட்சியாளர் என்பதை பெரியார் அடையாளப்படுத்தினார். எனவே அந்த புரட்சியாளன் பெரியார் செய்த களப்பணியால் தான் தமிழ்நாடு இன்றைக்கு செல்வம் கொடிக்கிற மாநிலமாக, தமிழ்நாடு சுயமரியாதை பெற்ற மாநிலமாக, தமிழ்நாடு எவனுக்கும் அடிமையாக இல்லாத மாநிலமாக, தமிழ்நாடு சுயமரியாதையோடு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய மாநிலமாக, தமிழ்நாடு எவன் கோலோச்சு நினைத்தாலும் அவர்களுக்கு இடமில்லாமல் இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடியவர்களாக தத்துவ ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கிற மாநிலம். எனவேதான் இந்த மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், புரட்சிகள் எப்படி உருவானது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு, எவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு. நான் சவால் பண்றேன், இன்னைக்கு இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிற வளர்ச்சியில் 110% குஜராத் பெற்றிருக்கிறதா, உத்தரப்பிரதேசம் பெற்றிருக்கிறதா, பீகார் பெற்றிருக்கிறதா, மத்திய பிரதேசம் பெற்றிருக்கிறதா, ராஜஸ்தான் பெற்றிருக்கிறதா, இந்தியாவில் எந்த மாநிலம் பெற்றிருக்கிறது? நம்மை விட கல்வியில், சுகாதாரத்தில், அறிவில் நம்மை விட மற்ற மாநிலம் எது உயர்ந்திருக்கிறது சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு எப்படி இவ்வளவு மாற்றம்? இதுக்கு யார் காரணம்? காலத்தின் சுழற்சியால் ஏற்பட்ட மாற்றங்களா? இவ்வளவு மாற்றமும் தமிழ்நாட்டில் நிகழ்வதற்கு யார் காரணம்? பெரியார் என்ற ஒரே ஒரு தலைவனுடைய உழைப்பு இந்த சமூகத்தை மாற்றியது. பெரியார் இல்லைன்னா கல்வி உண்டா?